அரசியல், தொழில் இரண்டிலும் கொடிகட்டி பறந்தவர். இந்தியாவிலேயே தனது வருமானத்தின் ஒவ்வொரு பணத்திற்கும் அதிக வரி கட்டும் ஒரே மனிதர். 4 வருடங்களுக்கு முன்னான தேர்தல் சமயம் தனது சொத்து மதிப்பு 337 கோடி என உண்மை நிலவரத்தை விரிவாகச் சொல்லி நான்குநேரி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்து தமிழகத்தையே ஆச்சரியத்தில் திரும்பி பார்க்கச் செய்தவர். தமிழ்நாட்டின் நம்பர் 1 பணக்கார எம்பி என்ற பெருமைக்குரியவர். யார் இவர்? இந்தியாவில் 60க்கும் மேற்பட்ட கிளைகள் கொண்ட வசந்த் அண்ட் கோவின் உரிமையாளர் H. வசந்தகுமார். கன்னியாகுமரியின் அகத்தீஸ்வரத்தில் ஹரிகிருஷ்ணர் தங்கம்மை தம்பதிகளுக்கு 1950 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தவர். தமிழில் மாஸ்டர் டிகிரி முடித்தவர். தனது சகோதரர் குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியில் போட்டியிட்ட நேரம் அவருக்கு உதவி களப்பணி ஆற்ற சென்னை வந்தவர். சென்னையிலேயே பிஜேபி நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணியில் சேர்ந்தார். இப்படியே 8 வருடங்களை கடந்தவர். அந்த 8 வருடங்களில் தான் கண்ட வாடிக்கையாளர்களை நம்பி தெரிந்தவர்களின் உதவியுடன் தனியாக சிறிய கடை ஒன்றை தொடங்கினார். பெரும் நிறுவன முதலாளிகளை சந்தித்து ஆர்டர்களுக்காக வேண்டி கேட்ட இவரது கடின முயற்சிக்கு முதலில் கொத்தாக கிடைத்தது ஓர் ஆர்டர். 960 கலர் டிவிகளுக்கான ஆர்டர் தான் அது. தனது அயராத உழைப்பால் மொத்த இந்திய வர்த்தகத்தினரையும் தன்னை நோக்கி திரும்பி பார்க்க செய்தவர். பின்னர் படிப்படியாக ஏறி வசந்த் அண்ட் கோ என்ற பெயரில் இந்தியா முழுவதிலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தை வெற்றிகரமாக நிறுவியிருக்கிறார். முன்னேற துடிப்பவர்களுக்கு கீத உபதேசம் போன்று இவரது உபதேசம் என்ன தெரியுமா? முயற்சி எடுக்கும் நேரங்களில் ஒரு செயல் வரவேற்கப்படாவிடில் மாற்று பாதையில் முன்னேற வேண்டும் என்பதுதான். தொழில் ரீதியில் ஜெயித்து காட்டிய வசந்த் அரசியலிலும் தன்னை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார். 2006, 2016 வருடங்களில் காங்கிரஸ் சார்பில் நான்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் கண்டார். 2019ஆம் ஆண்டு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயித்து இவரது எம்பி கனவையும் வென்றுவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்ட நேரம் தான் தோற்றாலும் கூட தனது தொகுதிக்கு செய்வேன் என கூறிய வாக்குறுதிகளை தனது சொந்த பணத்தை செலவு செய்து காட்டுவேன் என சூளுரைத்தார். இவரது சகோதரர் குமரி ஆனந்தனின் மகள் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவின் உறுப்பினராக உள்ளார். இவரது மகன் சென்னை 28, நாடோடிகள் போன்ற படங்களில் நடித்து மக்களிடையே பரிச்சயமானவர். வசந்தகுமாரின் வெற்றி படிக்கட்டு என்ற சுயசரிதை புத்தகம் சாதிக்க நினைப்பவர்களுக்கு ஊக்குவிக்கும் ஓர் சரித்திர புத்தகம். வசந்தகுமார் காலம் ஆனாலும் அவரது நினைவுகளை என்றும் காலம் தாங்கி நிற்கும்.